ஹலோ நண்பர்களே! இன்னைக்கான வீடியோவில் நம்ம எப்படி இந்த பேனல் செட்டப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா கொடுக்கோங்க. பாஸ்வேர்டு 18. எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் MVP GSpace APK ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபைல் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா ஓகே கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ப்ளே ஸ்டோராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. ப்ளே ப்ரொடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண விட்டு திரும்பவும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு மேலே விர்ச்சுவல் மன் ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 111 அப்படின்னு ஒரு ஏபிகே இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண விட்டு ஜிஜி ஏபிகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இல்லை 2 ஃபைல் இருக்கும். ஒரு சில ஃபோனுக்கு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த இது இன்ஸ்டால் ஆகுதோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஜி ஏபிகே உங்களுக்கு இன்ஸ்டால் இல்லைன்னா அதுக்கு மேலே கேம் கார்டியன் ஜிஜி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 14 அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆப் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுற ஆப். இதில் GSpace ஆப்பை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அலோ கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளோட டிஃபால்ட்டான லான்ச்சர்ஸ் லோட் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனை விட்டு எனபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எனபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அலோ ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. திரும்ப லெஃப்ட் சைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண விட்டு இதில் ஏகப்பட்ட அன்வான்டான ஆப்ஸ்லாம் இருக்கும். இதில் ப்ளே ஸ்டோரை மட்டும் வச்சுட்டு வேறு எல்லா ஆப்புமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா இது நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீ ஃபயர் ஏபிகே இருக்கும். ஃப்ரீ ஃபயர் ஏபிகே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஃப்ரீ ஃபயர் லேட்டஸ்ட் ஏபிகே நான் வச்சுருப்பேன். அங்கே நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேம் கார்டையும் செலக்ட் பண்ணி கீழே க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணிடுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்மளோட ஹேக்லாம் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஹேக் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது இசட் ஃபோல்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் இசட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிடுங்க. போயிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நான் இப்போதைக்கு இந்த ஃபோல்டரோட பேர் ஹேக் எஃப்எஃப் அப்படின்னு வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த பேரும் நீங்கள் வச்சுக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு டவுன்லோட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபைலை பார்த்துட்டு அதை காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்து திரும்ப டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிட்டு திரும்ப ஹேக் எஃப்எஃப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஹேக். நெக்ஸ்ட்டு GSpace ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். கேம் கார்டியனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் 3 மோடு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட் அப்படின்னு ஒரு மோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கிப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஹோம் பேஜுக்கு போயிடும். திரும்பவும் கேம் கார்டியன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஓகேன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா GSpace அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கேம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் ஆன விட்டு கீழே ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கேம் ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே ஃப்ளோட்டிங் ஐக்கான் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து விபிஎன் வந்து ஓப்பன் பண்ணணும். 111 அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் விபிஎன் ப்ரொஃபைல் அப்புறம் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே நாட் நவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த விபிஎனை வந்து எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ண விட்டு ஜிஸ்பேஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் கேம் கன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் கீழே ஸ்டார்ட் அப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ண விட்டு டாப்பில் வந்து ஃப்ளோட்டிங் ஐக்கானில் ஜிஜி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹேக் எஃப்எஃப் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம் தெரியுமா, ஒரு ஃபோல்டர். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது உள்ள நம்மளோட ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். என்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த விட்டு இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹேக் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஹேக் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ண விட்டு ஹேக் வந்து சைடில் வந்து லோட் ஆகும். அது லோடிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐகான்லேயே காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டனா லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன். அதுவும் சைட்லேயே வந்து லோட் ஆகும். கூடவே நம்ம ஹேக்கில் வந்து ஆன்டி பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஐடி வந்து பிளாக் லிஸ்ட் போகிற பிரச்சனை வந்து தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேக்கெல்லாம் ஆன் பண்ண விட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் ஜிஜியை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்து விட்டு நீங்கள் நார்மலாக வந்து கேமுக்கு எப்படி வந்து லாகின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து லாகின் பண்ணணும். நான் வந்து கூகுளில் லாகின் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் கூகுளை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு சைன் வந்து கொடுத்துருங்க. அக்கௌண்ட்டை லாகின் பண்ண விட்டு திரும்பவும் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கேமில் லாகின் பண்ணணும். ஸோ வந்து திரும்பவும் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கூகுளை செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் நார்மலாக எப்படி கேமுக்குள்ளே போவீங்களோ அதே மாதிரி வந்து கேமுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட கேரக்டர் வந்து இப்படி நின்றானா ஹேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஹேக் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐடி வந்து 8வது லெவல் ஐடி. இது வந்து பிஆர் ரேங்க்லேயே ஒர்க் ஆகும், சிஎஸ்லேயே ஒர்க் ஆகும். நான் வந்து இதோட இது காமிக்கிறேன், ஸ்டாட்ஸ் காமிக்கிறேன். நான் வந்து பெட்டர் ராயல் வந்து டியோ மேட்ச் வந்து போயிருந்தேன். அதில் வந்து ஹெட்ஷாட் ரேட் வந்து 96%. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விபிஎனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். 111 அதை ஓப்பன் பண்ணிட்டு விபிஎன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அன்டில் ஐ டர்ன் இட் பேக் ஆன் நம்ம ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு விபிஎன் வந்து ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து டிஎன்எஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்பெசிஃபைடு டிஎன்எஸ் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து அட்ரஸ் வந்து VGGG அப்படின்னு வந்து போட்டுருங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து விட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மேட்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்லேயோ அல்லது பேனும் ஆகாது. இப்போதைக்கு நம்ம சிஎஸ் ரேங்க் விளாட போகிறோம். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து கேம் பிளே வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இதனால தான் ஐடி வந்து பேன் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் ஃப்ரீ ஃபயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். ஃப்ரீ ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜி ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜி ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஃப்ரீ ஃபயரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதாவது டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்கள் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நம்ம வந்து டிஎன்எஸ் வந்து ஃபஸ்ட்டு மாற்றிருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இப்போ மாற்றணும். டிஎன்எஸ் திரும்ப வந்து ஆட்டோ போட்டுருங்க. இப்போ நீங்கள் திரும்ப பழையவா நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் ஹேக் போடணும்னா சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஜி ஸ்பேஸில் ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணிக்கோங்க, VPN யூஸ் பண்ணிக்கோங்க, டிஎன்எஸ் மாற்றிக்கோங்க.